சாக போகிறவன் தான் அப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு போல. பல்ல கடிக்கலாம், கையை அப்படியே பிரித்து உள்ளே விட்றாப்புல, 2 கையை விட்டு கடிக்காதான்னு சொல்லி தூக்குறாப்புல. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி ஆஃபீஸுக்கு வெளியே கொண்டு வரோம். அந்த இடத்துலையே மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பிரவீன் எனக்கு யாரோ ஃபோன் அடிச்சாங்க போலீஸ்காரங்க, என்னை மிரட்டுறாங்க, லைஃபை காலி பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னா நான் கோயிலில் இருந்தேன். சரி கோயிலுக்கு போனால் பேசிக்கிடுவோம். நான் எனக்கு எப்பவும் பின்னாடி கை கட்டி தான் பழக்கம். நான் கொஞ்சம் தள்ளி நின்று பின்னாடி கை கட்டி நின்றதுக்கு அந்த ஒரு போலீஸ் மட்டும் முன்னே வெளியே வந்தார். அப்போ போலீஸும் தெரியாது. நீ என்ன பெரிய இப்போ நான் என்ன கையை கட்ட மாட்டியோ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினார். எல்லாருமே நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி மிரட்டுறாரு என்னை. போலீஸ்க்கு என்ன தெரியுமா, வா அவன் கையை காலை வெளியே வச்சு உடைக்கிறேன், அவன் காப்பாற்ற வரான் பார்ப்போம் போல். ஏறுற பாதையில் நான் உட்காந்துருந்தேன். வாட்டமாக 5 அடி அடிச்சிட்டாப்புல தொடர்ந்து. எனக்கு ஏதோ நடக்குது அப்படி கிருகிறாய்க்கு இப்படியே உட்காந்துருக்கேன், கவுந்துட்டேன். எனக்கு பிளட் லீக் ஆனதெல்லாம் எனக்கு 10 நாள் கழிச்சா தெரியும். உள்ளேருந்து ரத்தம் வந்துருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அடிச்சப்போ ரத்தம் வந்து வரைஞ்சி தெரியாது. எனக்கு கிருகிருன்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு நான் போனது கூட கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே உள்ளே கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நகை யார் எடுத்தா உண்மையை சொல்லணும்னு கேட்குறாங்க. அப்படி நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா அடித்தாங்க போட்டு. அவனை ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டான். எங்கே தான் வச்சேன்றான். எல்லாத்தையும் தரம் காணும். ஒரு 50-60 ஆஸ்பத்திரி சீட் இருக்கும், பெரிய லென்த்தான சீட்டு. நான் இது கீழே தான் வச்சேன்னா அதுலேயும் பார்த்தேன் இல்லை. ஒரு 50 ஆஸ்பத்திரி சீட்டில் ஒத்த கையில் தூக்க முடியாது. 25 தூக்கிட்டு உள்ளே வைக்க முடியாது. நான் அஜித் சொல்கிறேன் நான் இதுக்குள்ளே தான் வச்சேன்னா. அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இவன் எடுக்கலை, அவனை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்துருக்கேன் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ராஜான்றவர் என்னை போய் மிளகா பொடி வாங்கிக்கோ அப்படின்னாரு. வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நீ வாங்கிட்டு வரலாம் உனக்கு அடிப்பான்றாப்புல. இல்லைனா எல்லார் வீட்டு மேலேயும் கஞ்சா கேஸை போட்டுருவேன். அங்கே போய் முடிஞ்ச வரைக்கும் சொன்ன முடிஞ்சுதாங்க. அங்கே உட்காந்துருந்தாங்க சார் 4-5 பேர். ஆனால் வரமாட்டேன்ட்டாங்க. நான் வெளியே போய் சொன்னேன். அப்படியே பிரித்து அஜித்தை வாயை திறக்க சொன்னாங்க. அவனாக தான் திறந்தான். அப்படியே வாயில் போட்டிட்டான். வீடு தண்ணின்னு என்கிட்ட கேட்டான். என்கிட்ட வினோத்திட்டையும் கேட்டான். வினோத்து கையில் தண்ணி எடுத்தாப்புல. தண்ணி எடுத்தா அடுத்து நீ தான் அப்படின்ட்டாப்புல. ராஜாவும் ஆனந்தான் ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க. நானும் சரி சும்மா தானே படுக்கிறேன் குறுக்குழின்னு சொல்லிட்டு படுத்தான். படுத்ததுலேருந்து இதுலேருந்து பின்னாடி அந்த முதுகுலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி இருந்தும் யூரின் மாதிரி அப்படியே ரெட் கலரில் வருது. எங்களுக்கு சரி சூடு பிடிச்சேன்னு அப்படி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சோன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சாக போகிறவன் தான் அப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு போல. பல்ல கடிக்கலாம், கையை அப்படியே பிரித்து உள்ளே விட்றாப்புல, 2 கையை விட்டு கடிக்காதான்னு சொல்லி தூக்குறாப்புல. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி ஆஃபீஸுக்கு வெளியே கொண்டு வரோம். அந்த இடத்துலையே. வணக்கம். இப்போ அஜித் குமாரும் நீங்களும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் இல்லையா? சொந்தம் தான். நீங்க நண்பர் மாதிரி பழகுவோம். இப்போ சின்னதுல இருந்தே தொடர்ச்சி அவர் கூட பேசுறது பழகிறது. வெளியூர்ல படித்தேன், வெளியூர்ல தான் வளர்ந்தேன். ரீசெண்ட் 2 வருஷம் மட்டும்தான் இங்கே மடத்தில் இருக்கேன். சொந்த ஊர் தான் எனக்கு. ஓ வேலை விஷயமா வெளியூர்ல இருந்தீங்க. இப்போ 2 வருஷமா நான் 2 பேரும் பார்த்துக்கிறது பேசுறது. அவன் அப்போ வெளியூர்ல வேலை பார்த்தான், எப்பயாவது வருவான். இப்போ ஒரு வருஷமாக தான் மாலைக்கடலில் கோயிலுக்கு முன்னாடி மாலைக்கடலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். நானும் மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கோயிலில் இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளூர்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு பண்ணி நான் மார்ச் மாதம் வேலைக்கு போனேன். அவன் மே மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தான். மே மாதம் வேலைக்கு வந்தான். நீங்க எப்படி முதல்ல அந்த கோவிலுக்கு போய் சேர்றதுக்கான இது இருந்தது? இங்கே வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க செக்யூரிட்டி வேலைக்கு. அது உள்ளே இருக்கிறவங்க என் சொந்தக்காரங்க தான் எல்லாத்துக்குமே. அது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு சரி உள்ளூர்லேயே சம்பளம் 7,000 8,000 பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சேர்ந்துட்டேன். நீங்கள் எந்த மாதம் சேர்ந்துருந்தீங்க? மார்ச் மாதம். மார்ச்லேயே. அதுக்கப்புறம் அவர் மார்ச் ஏப்ரல் மே 3ஆம் தேதி என்னமோ அவன் சேர்ந்தான். நீங்கள் சொன்னீங்களா இல்லை அவன் முன்னாடி வேலை பார்த்துட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னா அவன் என்கிட்ட கேட்டான், ஏன்ட்டெலாம் சொல்ல மாட்டீங்களா நானும் வேலைக்கு சேர்ந்துருப்பேன் அப்படின்னா. அப்புறம் இப்போதைக்கு 2 பேர் தான் கேட்டாங்க. இன்னொரு ஆள் கேட்டால் சொல்கிறோன்னு சொல்லிட்டு 3ஆவது ஒரு ஆள் கேட்டாங்க. அப்போ தான் அவனை டேரெக்டாக போய் சேர்ந்துட்டான். ஆனால் இப்போ அங்கே வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? சிரமமாக இருக்குமா? எப்படியானது? இல்லை வெளியே தான் சார். இப்போ கோயிலுக்குள்ள எங்களுக்கு வேலை கிடையாது. அஜித் இருக்கும்போது பேரிகார்டு கார் பார்க்கிங் தான் எங்களுக்கு வேலையே. வெளியே முன்னாடி நின்றுக்கிட்டு காரை மட்டும் மறைச்சி உள்ளே வருது. காசுலாம் கிடையாது. கார் பார்க்கிங்கே உள்ளே ஒரு ஆள் நிற்போம், வெளியே ஒரு ஆள் நிற்போம். அவ்வளோதான். அங்கே தான் மெயினாக உங்களோட அங்கே தான் வேலை. பேரிகார்டு கிட்ட தான் வேலையே எங்களுக்கு. உள்ளெல்லாம் கோயிலுக்குள்ள வேலை கிடையாது எங்களுக்கு. இப்போ தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தான் வேலை. காலையில் ஒரு 8 மணிக்கு போவோம். போயிட்டு மதியம் ஒரு சாயந்தரம் 4 மணிக்கெலாம் வந்துடுவோம். கூட்டம் குறைஞ்சோன்னு வந்துடுவோம். அதுவும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாள் தான் வேலை எங்களுக்கு. அந்த 3 நாள் தான் சம்பளமும் கூட. இப்போ
இப்போ இந்த சம்பவம் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ பெரும்பாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது நகையை வந்து திருடிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தான், அதுக்கு தான் விசாரணை அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு அது இல்லைன்னுட்டாங்க. அப்போ அஜித் குமாரோட இயல்பு எப்படி இருக்கும்? நீங்க ஏன்னா கூடவே பழகி இருக்கிறனால கேட்குறேன். எப்படியான குணநலன்லாம் இருக்கு அஜித் குமார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் யாரையும் சண்டை போட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆ, வேலை பார்ப்பான், வெளியூரில் போய் வேலை பார்ப்பான், வருவான், இங்கே ஒரு 10 நாள் சுற்றுவான், திருப்பி மறுபடியும் வெளியூருக்கே வேலைக்கு போவான். இப்போ ஒரு இந்த கோயிலில் வேலை ஜாயின் பண்ணுற ஒரு 6 மாதம் முன்னாடி தான் மாலைகளில் வேலைக்கு சேர்ந்தான். அப்போ வருவான், மாலைகள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குலாம் வந்துடுவான். அதெல்லாம் கரெக்டாக தான் இருப்பான், நல்ல பையன் தான். யார்ட்டையும் சண்டை வச்சிடலாம் வச்சுக்கிற மாட்டான். வீட்டில் அந்த அம்மா மாதிரி திருட்டு மேல பழக்கம்லாம் எதுவும் கிடையாது அவனுக்கு முன்னாடி. ஆ, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னீங்க? திருட்டு பழக்கம்லாம் அவனுக்கு இந்த மாதிரி கிடையாது. அப்போ அம்மா மேல பாசமா, தம்பி மேல பாசம் அப்படின்னு ஓரளவு பாசமாக தான் இருப்பான், நல்ல பையன் தான். வெளியே இருந்தால் நல்லா பாசக்கார பையன். வீட்டில் ஆனால் என்ன அடிக்கடி சாப்பிட மாட்டான். அங்கிட்டே வந்து பசங்க கூட உட்காந்துருப்பான். ஏதாவது விளையாடுனா விளையாடுவோம், ஏதாவது போகிறதா இருந்தால் போவோம், இந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அதிகபட்சம் நண்பர்கள்னா நீங்க உங்க பசங்க கூட எல்லாம். இருக்கிறவங்க தான். ஆமாம் சார். ஆனா அது எவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது ப்ரோ. ஏன்னா இதுல வந்து விசாரணைன்ற பேர்ல அஜித் குமார், அவரோட தம்பி, இப்போ நீங்க இன்னும் எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் துன்புறுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம். தோராயமா எவ்வளோ பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாருமே அடித்தாங்க, என்னையும் அடிச்சு எல்லாருமே அடித்தாங்க. நாள் அஜித்தை கஸ்டடி எடுத்துட்டாங்க. நாளே எடுத்துட்டாங்க. நிறைய காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து ஸ்பெஷல் டீம் கஸ்டடி எடுத்துட்டாங்க. அவனை ஒரு நாள் நைட்டுக்குலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அருண்றவங்களையும் கூப்பிட்டு போய் அடிச்சிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே கேள்விப்பட்டேன். எங்களுக்கு நம்ம தப்பு பண்ணல, எதுக்கு பயப்படணும், நம்ம வாட்டுக்கு இருப்போம். அவன் எடுத்தானானுங்கிறது அவன் தான் வெளியே நின்றான். அது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணன்னு தெரில. அப்புறம் எங்களுக்கு என்ன தெரியும், எதுவும் பண்ண தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ வருஷம் பழகும்போது அப்படி பண்ணுறாளா அப்படின்ற ஒரு பண்ணியிருக்க மாட்டான்னு தெரியும். ஆனாலும் சரி விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு தான் நினச்சோம் நாங்கள். அந்த மாதிரி தான் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சோம். அப்புறம் காலையில் தான் நான் எப்பவும் போல் வேலைக்கு போகிறான். காலையில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நைட்டு போல் நினைக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு பெருசாக அவன் இந்த மாதிரி எடுத்துட்டாங்களே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் விடிய காலையில் சனிக்கிழமை நினைக்கிறேன். அப்புறம் இந்த நவீனை கூட்டு போகிறதா எனக்கு நான் தூங்கி எழுந்துச்சி வரேன். அப்போ தான் எல்லாருமே சொன்னாங்க நவீன் தம்பி எழுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்புறம் எப்போ போல் கேஷுவலாக தான் இருந்தோம். நம்ம தப்பு பண்ணல, எதுக்கு பயப்படணும்னு சொல்லி கேஷுவலாக தான் இருந்தோம். சரி அவங்களையும் விட்டுருவாங்க, சக்தியன் இருக்கார், அவர் பார்த்துக்குருவார் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வரைக்கும் தான் இருந்தோம். அப்புறம் திடீர்னு வினோத் எனக்கு ஃபோன் அடித்தார். என் கூட என் கூட இருந்தவர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பிரவீன் எனக்கு யாரோ ஃபோன் அடித்தாங்க போலீஸ்காரங்க, என்னை மிரட்டுறாங்க, லைஃபே காலி பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னா நான் கோயிலில் இருந்தேன். சரி கோயிலுக்கு உன பேசிக்கிடுவோம், ஏன் நீ பயப்படுறவா பார்த்துக்கணும்னு சொன்னேன். யார் உங்களுக்கு சொன்னது? நான் அவருக்கு வினோத்துங்கிறவருக்கு ஸ்பெஷல் டீம்லேருந்து யாரோ ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் டீம்னு அவருக்கே தெரியாது. அவர் ஏதோ போலீஸ் ஃபோன் அடிச்சு மிரட்டியிருக்காங்க. எங்கே இருக்க, ஏன் அஜித் கூட வேலை பார்த்தவனா, உன் லைஃப் ஏதோ முடிஞ்சு மிரட்டுறாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டார். கோயிலுக்கு வாங்கினேன், நான் கோயிலில் வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னோன்னா இப்போ கோயிலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு எந்த காலும் வரல, எந்த ஃபோனுமே எனக்கு வரல. நான் அவளுக்கு கேஷுவலாக இருக்கும். அப்புறம் 1 மணி போல் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது, கோயில் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு வருது. நானும் உள்ளே போகிறேன், எல்லாருமே கூட்டமாக நிற்கிறாங்க. நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு போகிறேன். போகிற வழியில் வினோத் அண்ணன் என் கூட வேலை பார்த்தவர், என் கூட அஜித் கூட வேலை பார்த்தவர் நடந்து போய்கிட்டு இருந்தார். வாங்க அப்படின்னேன். எங்கே போகிறீங்க கேட்டேன். கோயிலுக்கு அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னா உங்களை யார் கூப்பிட்டேன், என்னை பெரியசாமி ஒரு ஆள் கூப்பிட்டாரு, என்னை பிரபுன்னு ஒரு ஆள் கூப்பிட்டாரு ஃபோன் போட்டு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியலையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே போலீஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது, மப்டியில் இருக்காங்க, அவங்க போலீஸ்னு எனக்கு தெரியாது. இவர் வினோத் உள்ளே போனோன்னே என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி போய் கை அப்படி கட்டி நின்ட்டாப்புல. எனக்கு எப்பவும் பின்னாடி கை கட்டி தான் பழக்கம். நான் கொஞ்சம் தள்ளி நின்று பின்னாடி கை கட்டி நின்றதுக்கு அந்த ஒரு போலீஸ் மட்டும் முன்னே வெளியே வந்தார். அப்போ போலீஸும் தெரியாது. நீ என்ன பெரிய இப்போ நான் என்ன கையை கட்ட மாட்டியோ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினார். எல்லாருமே நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி மிரட்டுறாரு என்னைய. போலீஸ் என்ன தெரியுமா, வா அவன் கையை காலை வெளியே வச்சு உடைக்கிறேன், அவன் காப்பாற்ற வரான் பார்ப்போம் அப்படின்றாங்க. சக்தியனை மட்டும் சார் அடிக்கலாம் செய்யாதீங்க அப்படின்னு சக்தியனை மட்டும் சொல்கிறாரு. இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு புல்லட்டில் வந்தாங்க போலீஸ், 2 போலீஸ். அதில் ஒரு ஆள் ராஜா, இன்னொரு ஆளுக்கு வண்டியில் சரியா. அப்புறம் என் வண்டி இருந்துச்சு. நீ வினோத்தை அந்த பையனை கூட்டி நீ பின்னாடி வாங்கி சொல்லிட்டு மடப்புற வழக்கில் ஆர்ச்சிக்கிட்டே டெம்போ நின்றுச்சு. அங்கே என்னை ஏற்றிட்டாங்க. மேலே ஏறினோன்னே என் பைக்கை டெம்போக்கு பின்னாடி நிப்பாட்டிட்டேன். செருப்பையும் அதை இடத்துல கழட்டி போட்டேன். டெம்போவில் ஏற்றினோன்னே யாருக்கும் அடையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு செருப்பை தள்ளி போட்டேன், ஒரு செருப்பை என் வண்டி பக்கத்தில் போட்டேன். ஏறினோன்னே கீழே மேலே உட்கார போனேன். மேலே உட்காரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே பார்த்தேன். அஜித், நவீன், அருணண்ணன், இன்னும் 2 பசங்க இருந்தாங்க, நான் பார்த்தது கிடையாது அவங்கள. எல்லாருமே இருந்தாங்க. மேலே ஏறினோன்னே கீழே உட்கார சொன்னாங்க. சீட்டில் உட்கார கீழே உட்காருன்னு சொன்னோன்னே ராஜாங்கிறவர் என்னை பார்த்தா நக்கலாக சிரிக்கிறான், ரொம்ப நக்கல் பண்ணுறான்னு சொல்லி
இடது பக்கம் இதில் நான் கரெக்டாக வாட்டம் மூடி உட்காந்துருக்கேன். அவர் இந்த அந்த டெம்போவில் ஏறுற பாதையில் நான் உட்காந்துருந்தேன். வாட்டமாக 5 அடி அடிச்சிட்டாப்ல தொடர்ந்து. எனக்கு ஏதோ நடக்குது அப்படி கிருகிறாய்க்கு இப்படியே உட்காந்துருக்கேன், கவுந்துட்டேன். எனக்கு என்ன பேசுகிறதும் புரியல, யார் பேசுகிறதும் புரியல. நல்ல அடி 5 அடி அடித்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு பிளட் லீக் ஆனதெல்லாம் எனக்கு 10 நாள் கழிச்சா தெரியும். உள்ளேருந்து ரத்தம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அடிச்சப்போ ரத்தம் வரைஞ்சி தெரியாது. எனக்கு கிருகிருன்னு ஆயிடுச்சு. ஆனால் காது ஒரு சரி கேட்கல. அப்போ அடிச்ச உடனே கேட்கல. நான் கிருகிருன்னு ஆகிட்டு உட்காந்துட்டேன் முன்னாடி. வேறு என்ன பேசுகிறான்னு தெரியல. அப்படியே நேராக தட்டாங்க கூப்பிட்டு போனாங்க. எங்களை சாப்பாடு வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்படியே நேராக வன்னிக்கோட்டை அந்த இடத்துக்கு நான் போனது கூட கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நகை யார் எடுத்தா உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. சாப்பிட வச்சுட்டு நாங்கள் சாப்பிடவும் இல்லை, மண்டு விழுந்துருச்சு. இவங்க கேட்குறாங்க, அஜித்தை கூப்பிட்டு கேட்குறாங்க, நகை யார் எடுத்தான்னு கேட்குறாங்க. அவன் தெரியாதுன்றான், எனக்கு தெரியாதுன்றான். அப்புறம் ஏன்ட்டு வினோத்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, நகை எடுத்தால் அவங்க கொடுத்துருங்க, இல்லைனா அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நாங்களும் முன்னாடி கேட்குறோம், அவன் தெரிலன்றான். நாங்களும் சொல்கிறோம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய டெம்போக்குள்ளே கூப்பிட்டாங்க. ராஜான்றவர் கூப்பிட்டாரு. சரி அவன் எடுத்துருந்தா யார்கிட்ட கொடுத்துருப்பான்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார் அது அப்படின்னேன். அப்போ தான் சொன்னார், இந்த ரம்யா அழகு பொண்ணா யாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா. அவன் கொடுத்துருப்பானான்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு தெரியாது, அதை எடுத்தானே தெரியாது, எப்படி சார் நான் சொல்ல முடியும்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போலீஸ் டெம்போ என்னை சுற்றிட்டாங்க. இவனை கை காலை உடச்சிருவான், இவன் தான் திம்புரா பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போலீஸ் சுற்றுறாங்க. ராஜா உள்ள கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ராஜா சொல்கிறாப்புல, இப்போதைக்கு தேவைப்பட நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு சரி கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கீழே போகிறாரு. போயிட்டு அப்போ தான் பார்க்குறேன் அஜித்தை அந்த புல்லட்டில் கை வச்சு நின்றுட்டு இருந்தான். அஜித் ஒரு புல்லட் நின்றுச்சு அந்த காலங்கரையில். கை வச்சு நின்னோன்னா ஆனந்த்ன்றவர் ஏன் புல்லட்லேயே கைக்கிறேன்னு சொல்லி சப்புன்னு அடிச்சிட்டாப்புல. இப்போ நின்றுட்டு இருந்தான், அவனால் முடியலைன்னு சொல்லி பிடிச்சி நின்றுட்டு இருந்தான். ஆனந்த் சப்புன்னு அடிச்சிட்டாப்புல. அடித்து கண்டத்திலே போட்டு அடித்து கீழே தள்ளி 2-3 பேர் ஏறி மிதிச்சு ரொம்ப அடித்தாங்க போட்டு. எங்க எல்லாத்தையும் நீங்க இது சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம்ல இருந்து யாருமே ஒரு மனுஷத்தன்மையோட எல்லாம் நடந்துக்கிற ஆள் யாருமே இல்லை. அந்த மாதிரி யாரும் இல்லை. ரொம்ப கொடூரமாக தான் அடிச்சாங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவே இறக்கும் அப்படின்ற மாதிரியே தோணல உங்களுக்கு? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட விசாரிச்சிருக்கலாம் ஏன் அப்படி போட்டு அடிச்சாங்கன்னு தெரியல. அடி நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா அடிச்சாங்க போட்டு. அவனை எங்களை டெம்போ பின்னாடி போய் சுட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாங்க, 5 பேர் 6 பேர் சேர்ந்து. அவன் அம்மா கத்த தான் செய்கிறான், எங்களுக்கு கேட்குது, கத்த தான் செய்கிறான். எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டான். அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க. அவன் ஏதோ இடம் சொல்லியிருக்கான், என் கோயில் வச்சுருக்கேன்னு சொன்னானா. எந்த இடம் தெரியாமல் எங்களை கூப்பிட்டாங்க. ஏன்னா வினோத்தையும் கூப்பிட்டாங்க. இது என்ன இடம் சொல்கிறாங்க இருந்தாங்க. எந்த இடம் கேட்டால் பின்னாடி மாட்டு வகையில் வச்சுருக்கேன், நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னா எந்த இடம் கேட்குறாங்க, ஆமாம் ஆஃபீஸ் பின்னாடி இருக்குது சார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வண்டியில் நேராக கூப்பிட்டு வந்தாங்க. ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. ஆஃபீஸுக்கு வந்தோடனே என்னையும் வினோத்தையும் ஃபஸ்ட்டு இறக்குறாங்க. உங்களுக்கு அந்த இடம் தெரியுமில்ல, அது ஃபுல்லாக தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் மட்டும் உள்ளே வச்சுட்டு 5 போலீஸுமே வராங்க எங்கள் கூட. பின்னாடி புல்லட்டில் காலங்கரளி 2 பேர் வந்தாங்க. அவங்க நிப்பாடி பின்வாஸ் வழியாக வந்தாங்க. உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நானும் வினோத்தனும் தேடிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே கிடைக்கல. 2 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் ராஜாவே அஜித்தை கூப்பிட்டு வர்றாரு. ஒத்தாலாக கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து எந்த இடம் சொல்கிறாரு, இங்கே தான் வச்சேன்றான். எல்லாத்தையும் இந்த இடம் காணோம். ஒரு 50-60 ஆஸ்பத்திரி சீட்டு இருக்கும், பெரிய லென்த்தான சீட்டு. நான் இது கீழே தான் வச்சேன்னா அதுலேயும் பார்த்தேன் இல்லை. ஒரு 50 ஆஸ்பரா சீட்டில் ஒத்த கையில் தூக்க முடியாது, 25 தூக்கிட்டு உள்ளே வைக்க முடியாது. நான் அஜித் சொல்கிறேன் நான் இதுக்குள்ளே தான் வச்சேன்னா. அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு, இவன் எடுக்கலை, அவனை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ தான் எல்லோரும் சக்தியான எல்லோரும் வந்தாங்க, கேட்டாங்க ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க, அவனை எடுக்கலன்றாலும் கேட்டிருக்கான். அப்போ எடுத்து ஓன்ட்டையாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸு சக்தியான மேலே திரும்ப பார்த்தாங்க. உனக்கு என்ன ஓன்ட்டையாக கொடுத்துருக்கான், நீ இது உள்ளே வரேன்னு சொல்லிட்டு சக்தியான மிரட்டினாங்க எல்லோரும். அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் நின்றாங்க, யாருமே எதுவுமே கேட்கல. நான் கஸ்டடியில் இருக்கோம், எங்களால் கேட்க முடியல. அப்போ தான் இவர் ராஜான்றவர் என்னை போய் மிளகா பொடி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. என்னை தான் சொன்னார், வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் கேட்காத மாதிரி சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். நீ வாங்கிட்டு வரலாம் உடனே அடிப்பான்றாப்புல. இல்லைனா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கஞ்சா கேஸை போட்டுருவேன், ஏதாவது உங்களை பண்ணிடுவேன், லைஃபே காலியாயிருவாங்க எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்கன்றாரு. நான் விளையாட்டு தான் சொல்கிறாருன்னு நினச்சி உள்ள ஆஃபீஸில் போய் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். எனக்கு நான் ஸ்டாஃப் கிடையாது, ஸ்டாஃப்டே ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாப்புல இந்த மாதிரி கேட்குறாங்க சார் என்ன சார் பண்ண கேட்குறேன், அவர் கையில் காசை கொடுத்து போய் வாங்கி கொடு அப்படின்றாப்புல அவர் சொல்கிறாப்புல. அவர் என்ன பண்ண முடியும், அப்போ வாங்கிட்டு வந்து சரி விளையாட்டுக்கு தான் ஏதாவது பயமுறுத்துவாங்கன்னு நினச்சி பார்த்தா நீங்கள் தான் போனீங்க. நான் தான் போனேன். தண்ணி கேனு நாங்கள் போய் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடிஞ்சுதாங்க. அங்கே உட்காந்துருந்தாங்க சார் 4-5 பேர், அங்கே வரமாட்டேன்ட்டாங்க. நான் வெளியே போய் சொன்னேன். நான் அப்படி என்னை அடித்து புழுதி காடாக இருக்குது, எனக்கு தெரியுது அந்த அலங்குலமாக இருக்கேன். அதை பார்த்து தான் கேட்குறாங்க. தண்ணி கேனு சீரட்டு எல்லாமே வாங்கிட்டு வரேன். கேட்குறாங்க என்ன ஆச்சுங்க, என்ன வாங்க சொன்னாங்க? தண்ணி கேனு சீரட்டு மிளகா பொடி பாக்கெட்டு கேட்டாங்க.
வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் கேட்டாங்க, என்னாச்சுன்னு கேட்டாங்க. உள்ள அஜித் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி யாரோ வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பார்த்தாங்க, யாரும் வரல கடைசி வரைக்கும். உள்ளே வந்தேன், என் முன்னாடி தான் மிளகா பொடி, நானும் வினோத்து நிற்கிறோம். எல்லாரும் மிளகா பொடினா எவ்வளோ ரூபாய்க்கு? அந்த 10 ரூபா பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டு தான். அப்படியே பிரித்து அஜித்தை வாயை திறக்க சொன்னாங்க. அவனாக தான் திறந்தான். அப்படியே வாயில் கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு தண்ணின்னு என்கிட்ட கேட்டான். என்கிட்ட வினோத்துட்டையும் கேட்டான். வினோத்து கையில் தண்ணி எடுத்தாப்புல, தண்ணி எடுத்தா அடுத்து நீ தான் அப்படின்ட்டாப்புல. ராஜாவும் ஆனந்தான் ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு அரை பாக்கெட் இருந்துச்சு, அதையும் கொட்டி விட்டாங்க. கொட்டிட்டு தண்ணின்னு கேட்டதுக்கு ஒரு மூடியில் ஊற்றி கொடுத்தாங்க. அது வினோத் தான் கொண்டு போய் கொடுத்தாப்புல. அந்த 5-6 பேருமே சேர்ந்து தான் 5 பேர். கடைசியாக தான் அந்த டெம்போ டிரைவர் உள்ளே வராரு. வந்து தான் அவனை போட்ட கடைசியால் அடித்தது அந்த ஆள் தான். கையை உடைச்சதுலாம் அந்த ஆள் தான், டெம்போ டிரைவர். அந்த மிளகா பொடியெல்லாம் போட்டு தண்ணியும் கூட கொடுத்தாங்க. ஒரு மூடி தான் சார் கொடுத்தாங்க. அப்புறம் எழுச்சி நடக்க சொன்னாங்க. அவன் அங்கிட்டு நடந்துட்டு என்ன நினச்சானு தெரில. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன் குறுக்கொலைக்கு அப்படின்னு சொன்னான். நல்ல அடி அவனுக்கு. குறுக்கொலின்னு சொல்லி இப்படி படுத்தான். அப்போ எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. நானும் சரி சும்மா தானே படுக்கிறேன் குறுக்கொலின்னு சொல்லிட்டு இப்படி படுத்தான். படுத்ததுலேருந்து இதுலேருந்து பின்னாடி அந்த முதுகுலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்தும் முன்னாடி இருந்தும் யூரின் மாதிரி அப்படியே ரெட் கலரில் வருது. எங்களுக்கு சரி சூடு பிடிச்சேன்னு அப்படி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படி பிடிக்கிறோம். ராஜா அங்கிட்டு போலீஸ்காரன் பிடிக்கிறோம், நாங்கள் அங்கிட்ட எல்லாம் பிடிக்கிறோம். பல்ல கடிச்சிட்டோம். பல்ல கடிச்சோன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு. ராஜா போலீஸ்காரன் என்ன பண்ணுறாப்புல, பல்லு உள்ள கையை விட்றாப்புல. 2 கை விட்டு பல்ல கடிக்காத. அவர் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே சாக போகிறவன் தான் அப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு போல. பல்ல கடிக்கலாம், கையை அப்படியே பிரித்து உள்ளே விட்றாப்புல. 2 கையை விட்டு கடிக்கான்னு சொல்லி தூக்குறாப்புல. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி ஆஃபீஸுக்கு வெளியே கொண்டு வரோம். அந்த இடத்துலையே அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க? எல்லாருமே இருந்தோம் சார். ஸ்டாஃப் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருந்திருக்கோம். இந்த முதுகுலேருந்து பிளட்டு லீக் ஆகி அப்படி இந்த வழியாக வருது. நாங்கள் சூடு பிடிச்சனால இப்படி வருதுன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு பிளட்டும் தெரியாது. கையை தொட்டு தூக்கம் தான் தெரியுது, பிளட்டும் தெரியுது. பல்ல கடிக்காதுன்னு சொல்லி பிடிச்ச அவர் போலீஸா? ராஜா. அவர் தான் அடித்தாங்க அதிகமாக. உங்களை அடித்ததும் அந்த ராஜா? அவர் வந்து டிரைவரா? டிரைவர் இல்லை, அவர் தான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல அவரை பற்றி. அவர் தான் ஹெட்டு போல. ஸோ நீங்கள் எல்லாம் சொல்கிறது பார்த்தா, உங்கள் தம்பிக்கிட்ட பேசினது பார்க்கும்போதெல்லாம் யாருமே ஒரு மனுஷனாக நடக்கலைன்றது தான் புரியுது. இன்னும் கூட விசாரிச்சுக்கலாம், அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு அடிக்க காரணம் எந்த ப்ரூஃப்மே கிடையாது அவங்ககிட்ட. இப்போ இது இந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் அந்த நகை அப்படின்றது. இன்றைக்கி வந்து அதை சொன்ன மாதிரி கோர்ட்டு இல்லை அப்படின்ட்டாங்க. சிபிஐ தரப்பில் அது கிடையாதுன்றாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு வழியை அனுபவித்து ஒரு உயிர் துடிச்சு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கங்கும்போது இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது எப்படி எதை வச்சு அவங்க எப்படி கேஸ் எடுத்தாங்கன்னு தெரில. நகையே இல்லை, அதை எதுக்காக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரில. அவன் அப்படி ஆளும் கிடையாது. அவன் கோயிலுக்கு வந்து உதவி தான் பண்ணான், வீல் சேரை தள்ளி. வேறு எதுவும் தப்புலாம் பண்ணல. நகை எடுத்துருந்தா நீங்கள் சொல்லலாம். நகை இல்லையே, உதவி தானே பண்ணான். ஏன் இப்படி திரும்பி வந்து மாட்டி விட்டாங்கன்னு தெரில. இல்லை அங்கே வந்து அவர் காசு அதிகமாக கேட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது அதிகமான இல்லை சார். எப்போவுமே யாராவது உதவி பண்ணால் நாங்கள் எல்லாருமே கேட்குறது பொதுவானது தான். 4 பேர் 5 பேர் இருந்தாலுமே சேர்த்து தான் கேட்போம். அதே மாதிரி தான் அவனும் கேட்டான். அவங்க இல்லை எனக்கு கையில் இல்லை, எல்லாரும் பங்கிக்கிறதுக்காக ஆளுக்கு 100 ரூபா எடுத்துக்கிறோம், ஆளுக்கு 50 ரூபா கொடுக்குறதுல எடுத்துக்கிடுவோம், எங்கள் செலவுக்கு எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி கேட்டிருப்பானா என்னன்னு தெரில. என்னென்ன இயக்க பிரச்சனையா என்னன்னு தெரில. இப்படி மாட்டி விட காரணம் என்ன? ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க அம்மா பேசும்போது சரி, தம்பி பேசும்போது, இப்போ நீங்கள் எல்லாம் பேசும்போது நிச்சயமாக இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்றது தெரியணும். கண்டிப்பாக தெரியணும். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி இந்த விஷயம்லாம் நீதிமன்றத்தில் பேசப்படும் போது இங்கே சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய நண்பர்கள், இப்போ அஜித்தோட இணக்கமாகவே இருந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அவங்களாம் என்னெல்லாம் பேசிக்கிறது உண்டு? அவன் எழுத்துறதுக்கு முன்னாடி, இந்த முந்தா நாள் நகை இல்லைங்கிற வர்ற அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துருந்தாலும் கொண்டு இருக்கக்கூடாதுன்னு பேசினாங்க. இப்போ நகையே இல்லை, நல்லவன் சொல்கிறாங்க, அவ்வளோதான். எடுத்துருந்தாலுமே கொண்டு இருக்கக்கூடாது, நகையே இல்லையே, எதையும் பண்ணணும். சொன்ன மாதிரி நிச்சயமாக இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குன்றதை நம்புவோம். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு நீங்கள்லாம் சாட்சியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கும் சரியான தண்டனை என்னன்றது சீக்கிரம் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.